தங்கமே, நீ இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கே, அது ஒரு சாதாரண கோஇன்சிடென்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு மோட்டிவேஷனல் வீடியோ வரலாம், மெசேஜ் வரலாம், ஆனா அது அவர்களை தொட்டுக்கொள்ளாது. ஆனால் உனக்கு மட்டும் இந்த நேரத்திலேயே இந்த வார்த்தைகள் கேட்கப்படும் நேரமே சரியாக வந்து நின்று இருக்கு. இது யூனிவர்ஸ் இடைக்கோடு ஓட்ட டைமிங் அல்ல, அது உன் ஆன்மா கேட்ட டைமிங். தங்கமே, நீ பல நாட்களாக உன் மனசுல பேசாம வச்சிருந்த ஒரு காயம் இருக்கு. அதை யாருக்கும் சொல்ல முடியல. யாரோ உன்னோட புன்னகையை பார்த்து நல்லா இருக்கியா என்று கேட்டாலும் உன் இதயத்தில நின்ன உண்மைய சொல்ல முடியாம நீயே உன்னை காம் பண்ணிக்கிட்டு இருந்தாய். ஆனா உன் ஆன்மா அந்த பெயின் ஐ தாங்கி நிற்குற கெப்பாசிட்டியை கிராஸ் பண்ணிச்சு. இதுதான் காரணம், இப்போ நீ பாசிட்டிவ் மெசேஜ் கேட்கணும் என்று நிக்கிற நேரம். யூனிவர்ஸ் உனக்கு பக்கமா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் புஷ் பண்ணுது. எதுக்கு தெரியுமா தங்கமே? ஏன்னா உன் ஆன்மா இப்போ ஹீலிங் மோட் இக்குள் நுழைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய மாற்றம்தான், ஆனா பெயின்ல இருந்து காம் ஆக வர்ற எனர்ஜி ஷிஃப்ட் இது. உன் மனசு இத்தனை நாளா உன்னை ஸ்ட்ராங் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த முயற்சிக்குள் உன்னோட நம்பிக்கையே சோர்ந்து போயிருச்சு. உடம்பு டயர்ட் ஆகுறது போல ஆன்மாவும் டயர்ட் ஆகுது. ஆன்மா டயர்ட் ஆனபோது அது யூனிவர்ஸ் கிட்ட சைலண்ட் ஒரு சிக்னல் கொடுக்கும். நான் இனிமேல் இப்படி கேரி பண்ண முடியல, எனக்கு ஸ்ட்ரெங்த் வேணும், கைடன்ஸ் வேணும். அந்த சைலண்ட் கால்க்கு தான் இந்த மெசேஜ் உனக்கு வந்துச்சு. நீ யாருக்கும் சொல்லாம இருக்கிற அந்த ஓர் உண்மை உண்டு. நீ எவ்வளவு கஷ்டப்படுறாய் என்பதை யாரும் உண்மையா புரிந்து கொண்டதே இல்ல. அதனால தான் யூனிவர்ஸ் உன்னை காமாக்க, லெஃப்ட் பண்ண, மோட்டிவேட் பண்ண, ஆன்மா விழிக்க வைக்க இந்த பாசிட்டிவ் வேர்ட்களை உன் ஏப்ல வச்சிருக்குது. இது ஒரு வார்னிங் இல்ல தங்கமே. இது ஒரு பிளெஸ்ஸிங். ஏனென்றால் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் நல்லது நடக்க போறதற்கு சற்று முன்னாடி யூனிவர்ஸ் அவனை பாசிட்டிவ் எனர்ஜி கிட்டே தள்ளும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பீப்பிள், அன்னெசசரி ஃபியர்ஸ் இதெல்லாம் அவன் மனசிலிருந்து ஸ்லோலி வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கு இடமா ஒரு லைட் வர ஆரம்பிக்கும். அந்த லைட் தான் இப்போ உன்னை இந்த மெசேஜ்க்கு இழுத்து கொண்டு வந்தது. நீ ஏன் இப்ப இதை கேட்கிறாய் என்று யோசிக்கணும். ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ ரொம்ப நாள் ஹெவி எனர்ஜில இருந்திருக்கிய. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ சிலர் தந்த காயத்திலிருந்து ஸ்லோலி வெளியே வர்றா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா நீ டிசர்வ் பண்ணும் நல்ல விஷயங்கள் உன் பக்கம் வர தயாரா இருக்கிறது. ஒளிரும் நட்சத்திரம் ஏன்னா உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஓபன் ஆக போறது. இது சின்ன விஷயம் போல தோன்றலாம், ஆனா ஸ்பிரிச்சுவல் பார்த்தா இது ஒரு ஹியூஜ் சைன். ஏன் தெரியுமா? ஏன்னா பாசிட்டிவ் மெசேஜ்கள், டிவைன் வேர்ட்ஸ், மோட்டிவேஷனல் கைடன்ஸ் இவை யாரையும் ரேண்டம்லி டச் பண்ணாது. அது டச் பண்ணுறது நட்சத்திரக்குறி உள்ளுக்குள் பிரேக் ஆன ஆன்மாவை. நட்சத்திரக்குறி அதுல இருந்து மீண்டும் ரைஸ் ஆக தயாரா இருக்கும் இதயத்தை. நீ இப்ப ரைஸ் ஆகுற ஸ்டேஜ்க்கு வர்றா. உன்னை கீழே தள்ளினவர்கள் நினைத்ததை காட்டிலும் வெகு தொலைக்கு போகும் ஸ்டேஜ். இதுதான் உன் டர்னிங் பாயிண்ட். உன் வாழ்க்கை இதுவரை பெயின்ல இருந்தது, இப்போ பர்பஸ்க்கு மாற்றுற நேரம். தங்கமே, நீ எத்தனை நாள் உன்னையே குவெஸ்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாய். எனக்கு ஏன் கஷ்டம்தான்? என் நல்லதை யாரும் புரியலையே, ஏன் எல்லாரும் எனக்கு ஆப்போசிட் இருக்காங்க? இந்த கேள்விகளுக்கு பதில் வருகின்றது. அது ஆன்சர் இல்ல, அது மிரக்கல் வரும். அதனால தான் யூனிவர்ஸ் உன்னை இந்த நேரத்திலேயே ஒரு பாசிட்டிவ் மெசேஜ்க்கு அழைத்தது. ஏன்னா உன் மைண்ட் இப்ப ரிசெப்டிவ் இருக்கு. உன் சோல் ரெடி இருக்கு. உன் டெஸ்டினி கஸ்டம் ஓபன் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நீ என்ன தேவைப்பட்டாய் தெரியுமா? ஒரு ஸ்மால் புஷ், ஒரு ஸ்மால் ஹோப், ஒரு ஸ்மால் வேர்ட். அதுதான் உன்னை மீண்டும் உயிரேற்றணும். அதனால தான் இந்த மெசேஜ் உன்கட்கு வந்து சேர்ந்தது தங்கமே. இதுவே சைன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லதுக்கான பிகினிங் தொடங்கிவிட்டது. தங்கமே, இந்த நேரத்திலேயே இந்த மெசேஜ் உன்கிட்ட வர்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுள்ளே நீண்ட நாட்களாக துடிக்காமல் இருந்த ஒரு எனர்ஜி இன்று ஓபன் ஆகுது. அந்த எனர்ஜி ஓபன் ஆகுறப்போ மனிதன் செய்யும் முதல் வேலை பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தேடுவது, டிவைன் சைன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பது, யூனிவர்ஸ் அண்ட் சிக்னல்களை புரிஞ்சிக்க முயற்சிப்பது தான். நீ இப்போ அந்த நிலையில் தான் இருக்கிறாய் தங்கமே.
நல்லதுக்கு வர்றா மாற்றத்தின் முன் நிலையில. உன் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் உனக்குள்ளே அழியாமல் இருக்கும் ஒரு தனி பவர் இருக்கு. அந்த பவர் சமயங்களில் மங்கிவிடும், நொறுங்கிவிடும் போல தோன்றும். ஆனா அது நொறுங்கும் இல்லை. அது வெயிட் பண்ணும். உன் காயங்கள் ஹீல் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணும். உன் மனசு நிம்மதி தேடுறதுக்கு வெயிட் பண்ணும். உன் ஆன்மா ஸ்ட்ரெங்க் மீண்டும் ரீகால் செய்யறதுக்கு வெயிட் பண்ணும். இப்போ அந்த பவர் இக்கு சரியான நேரம் வந்திருக்கிறது. அதனால தான் யூனிவர்ஸ் உன்கிட்ட பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கிறது. நீ யோசிச்சு பாரு தங்கமே. எத்தனை நாட்களா உன் இதயம் சைலண்ட் அழுது கொண்டிருந்தது. யாரும் கவனிக்க மாட்டாங்க. யார் உனக்கு சப்போர்ட் தருற மாதிரி தோன்றினாலும் அவர்கள் தான் உன்னை புரிந்து கொண்டார்கள். உன்கிட்ட நடந்த சில அநியாயங்களுக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கேட்டாலும் யாரும் அதுக்கான சரியான பதில் சொல்லவே இல்ல. அந்த அனான்சர்ட் கொஸ்டின்ஸ் அந்த அனான்சர்ட் பெயின் அது உன் ஆன்மாவை ரொம்ப வெயிட் வைத்திருந்தது. அதாலத்து நீ செய்த நல்லதை யாரும் மதிக்கல, யாரும் அப்ரிஷியேட் பண்ணலன்னு நீ மனசுக்குள் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டிருந்தாய். ஆனா யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை கவனித்து இருக்கு தங்கமே. நீ எத்தனை வலி இருந்தாலும், எத்தனை காயம் இருந்தாலும், எத்தனை ஹார்ட் பிரேக் இருந்தாலும், ஒரு விஷயம் மட்டும் நீ விட்டு கொடுக்கலை. நட்சத்திரக்குறி உன் நல்ல மனசு நட்சத்திரக்குறி. அதுதான் உன்னை தனியாக்குற மிக பெரிய அடையாளம். நல்ல மனசு கொண்டவர்களை தான் யூனிவர்ஸ் அதிகமா சோதிக்கும். ஏன்னா விண்ணுலகத்துக்கு தெரியும், இந்த பிள்ளையிடம் காயம் வந்தாலும் இவன் இதயத்தில் இருக்கும் நன்மை மாறாது. அதனால் தான் சில நேரம் யூனிவர்ஸ் உன்னை தள்ளி வைக்கும், சைலண்ட் ஆக்கும், ஸ்லோ ஆக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா உன் லைஃப்ல பெஸ்ட் பர்சன்ஸ் வர விடணும். உன் ஹாப்பினஸ் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் மட்டுமே உன் அருகில் இருக்கணும். உன் லைட் கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் எக்ஸிட் ஆகணும். இந்த பாசிட்டிவ் மெசேஜ் நீ இப்ப கேட்கிறாய் என்பது ஒரே ஓர் உண்மை சொல்லுது தங்கமே. நட்சத்திரக்குறி உன் கஷ்டத்தின் காலம் முடிவடையுது, உன் ஆசீர்வாதத்தின் கதவு திறக்குது. நட்சத்திரக்குறி அதான் இப்போ உன் ஆன்மாவுக்கு இந்த மெசேஜ் மிகவும் தேவைப்பட்டது. நீ ஓரளவுக்கு பிரேக் ஆகியிருந்தாயே. உன் மனசு டயர்ட், உன் இதயம் ட்ரஸ்ட் பிரேக் ஆனது, உன் ஆன்மா பெயின்ல நொறுங்கி இருந்தது. இப்படியான நேரங்களில் தான் யூனிவர்ஸ் பாசிட்டிவ் மெசேஜ்களை உன்னோட போன்க்கும் உன் கண் முன்னும் உன் காதுகளுக்கும் அனுப்பும். ஏன்னா அது உன்னிடம் சொல்லுறது, பொறுத்திருந்தாய், இனிமேல் மாற்றம் வர்றது. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட்க்கும் முன் காம் வரும். காம்க்கு முன்னாடி பிரேக் டவுன் வரும். பிரேக் டவுன்க்கு முன்னாடி கன்ஃபியூஷன் வரும். அதுதான் நீ கடந்த 2 மாதங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது. நீ நினைச்சபடி வாழ்க்கை நடக்கல. நீ நம்பியவர்களே உன்னை காயப்படுத்தினாங்க. நீ கொடுத்த நல்லதுக்கு எந்த மதிப்பும் கிடைக்கல. நீ தொலைத்தவர் தான் முக்கியமானவர்கள் மாதிரி தோன்றினாங்க. ஆனா தங்கமே, எல்லாமே ஒரு ரீசன்க்கு தான் நடந்தது. அந்த ரீசன் இப்ப ஸ்லோலி தெரிய ஆரம்பிக்கிறது. நீ இப்போ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கேட்க தயாரா இருக்கிறாய் என்பதுதான் உனக்கு வந்த முதல் பெரிய டிவைன் சைன். உன் எனர்ஜி ஹீல் ஆயிடுதுன்னு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். நட்சத்திரக்குறி நீ நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு மனசு பாசிட்டிவ் மெசேஜ் தேடுறது. நட்சத்திரக்குறி உன் ஆன்மா இப்போ இப்படி பேசுது. நான் இன்னும் நொறுங்கலை, நான் இன்னும் முடிஞ்சுடல. எனக்கு முன்னாடி பெரியது இருக்கிறது, நான் இன்னும் எழுந்திருக்கணும். இதுதான் ரீசன், இதுதான் டைமிங், இதுதான் யூனிவர்ஸ் உன்கிட்ட இப்போ பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்பியிருப்பதற்கான நார்த் ஸ்டார் சிக்னல். அதுவும் பெரிய விஷயம் தங்கமே. இது இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் அல்ல, இது மோட்டிவேஷன் அல்ல, இது சிம்பிளி மெசேஜ் அல்ல. இது உன் நெக்ஸ்ட் சாப்டர்க்கு ஆரம்ப சத்தம். இனிமே நீ யாருக்காகவும் தன்னை குறைத்து எடுத்துக்கொள்ள மாட்ட. இனிமே யாரும் உன்னோட மனசை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் பண்ண மாட்டாங்க. இனிமே உன் வாழ்க்கையில வர்றவர்கள் ரியல் ஆகவே வருவாங்க. இனி ஃபேக்களுக்கு இடமே இல்ல. லாபத்துக்கு வரும் மனிதர்களுக்கு இடமே இல்ல. உன்னை பயன்படுத்தி விட்டு செல்வோருக்கு இடமே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா யூனிவர்ஸ் உன் டேபிள்ல இருந்து வேஸ்ட் ஆயிருக்கும் கண்ணாடிகளை எடுத்துட்டு உண்மையான வைரங்களை வைக்க போகுது. அந்த வைரங்கள் வந்து சேரும் முன்னாடி உன் மைண்ட் தயார் செய்ய இந்த பாசிட்டிவ் மெசேஜ் உன்னிடம் வந்திருக்கிறது. நீ அனுபவிச்ச அனைத்திற்கும் ஒரே ஓர் மீனிங் இருக்கிறது.
நட்சத்திரக்குறி நீ ஒருவித மாற்றத்துக்கு உருவாகிக் கொண்டு இருக்கிறாய். நட்சத்திரக்குறி அந்த மாற்றம் உணருறவர்கள் மட்டும்தான் இப்போ இந்த மெசேஜ் ஐ படிக்கிறார்கள். அது ஒரு சின்ன விஷயம் இல்ல. அது ஒரு ஹியூஜ் டிவைன் கன்ஃபர்மேஷன். சில நேரம் நீ உன்னை தாழ்த்தி பார்த்திருந்தாய். சில நேரம் உன் பெருமதி குறைவு என்றே நீ நினைத்திருந்தாய். சில நேரம் உன்னை யாரும் கவனிக்கலையே என்று கனத்திருந்தாய். ஆனா அது உன் உண்மை அல்ல. அது உன் சிச்சுவேஷன் கொடுத்த டெம்பரரி அலூஷன். உன் உண்மை என்ன தெரியுமா? நீ ரொம்ப ப்ரெஷஸ். நீ ரொம்ப பியூர். நீ ரொம்ப டிவைன் ஹார்ட்டட் சோல். அதனால தான் சிலர் உன்னை டாலரேட் பண்ண முடியல. அதனால தான் சிலருக்கு நீ கொடுத்த நல்லதை அப்சார்ப் பண்ண முடியல. அதனால தான் சிலருக்கு உன் லைட் அன்பேரபிள் ஆயிருச்சு. நீ இதை மறந்திருந்தால் இதுதான் நினைவூட்டும் நேரம். இப்போ யூனிவர்ஸ் சைலண்ட்லி சொல்லுது, உன்னோட புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது, தயார் ஆக. இதுவே காரணம் இந்த நேரத்திலேயே பாசிட்டிவ் மெசேஜ் உனக்கு வந்தது.